الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على حبيبه محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اقتربت الساعة وانشق القمر. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: خير الناس قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. صدق الله المولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا مولانا محمد وطب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. புகழும் புகழ்ச்சியும் சர்வ படைப்பினங்களையும் படைத்து அதை பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலாவுக்கு என்றென்றும் நிலவட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சையதுல் முர்சலீன் காத்தமுன் நபியீன் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடை அடிபிரலாமல் நடக்கக்கூடிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், ஷேக்மார்கள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்கா நிலவட்டுமாக. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க இந்த ஜுமாவுடைய நாளில் அல்லாஹு தஆலா வழங்கக்கூடிய எல்லா விதமான அருள்களையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. புனித இல்லமா காபா ஷரீஃபை தவாஃப் செய்யக்கூடிய, ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும், திருநபியின் ரௌலாவை தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள், நம் சந்ததியினர்கள் அனைவருக்கும் திரும்ப திரும்ப தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, நாம் ஆங்கில புத்தாண்டினுடைய ஓரிரு நாட்களில் புத்தாண்டை அடைய காத்திருக்கின்றோம். ஒரு வருடம் நம்மை விட்டு கடக்க இருக்கின்றது, இன்னொரு வருடம் நம்மை அடைய இருக்கின்றது. ஒரு காலத்தை நாம் கடக்க இருக்கின்றோம், இன்னொரு காலத்தை நாம் பெற இருக்கின்றோம். அன்பானவர்களே, காலங்கள் பல கடந்து நம் வாழ்க்கையில் ஆயுளை குறைத்து கொண்டிருக்கின்றது. நாட்கள் பல கடந்து நம்முடைய வயதை கூட்டிக் கொண்டிருக்கின்றது. நேரங்களை நாம் நல்ல வழியில் செலவழித்தால் அந்த காலங்கள் நல்ல காலங்களாக மாறுகிறது. நேரத்தை நாம் தீய வழியில் செலவழித்தால் அந்த காலங்கள் பாக்கியமற்ற மிகவும் மோசமான ஒரு நேரமாக அந்த காலங்கள் கடந்து விடுகிறது. அன்பானவர்களே, எல்லோரும் சொல்லக்கூடிய வார்த்தை காலம் பொன் போன்றது. அன்பானவர்களே, என்னுடைய சிந்தனையில் காலம் எப்படிப்பட்டதென்றால், பொன்னும் பொருளும் அல்ல, வைரம் வைடூரியம், எந்த ஒரு உலக மதிப்பற்ற மதிப்புள்ள பொருளாக இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் விட காலம் சிறந்தது. ஒரு நிமிடத்தை கோடி ரூபாய் கொடுத்தாலும் திரும்பி பெற முடியாது. வாலிபத்தை வயோதிகர் அடைய முடியாது. சிறுபிராயத்தை வாலிபர்கள் அடைய முடியாது. சென்றது சென்று விட்டது. இருப்பது சிறந்ததாக இருக்க வேண்டும், வரக்கூடியதை சிறந்ததாக அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் சிறந்த அறிவாளித்தனம். அன்பானவர்களே, நாம் ஒரு வருடத்தை அடைய இருக்கின்றோம். நம்முடைய
ஆங்கில புத்தாண்டு வர இருக்கின்றது ஓரிரு நாட்களில். இந்த காலம் நமக்கு என்ன விஷயங்களை சொல்கின்றது? நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருப்போம், எவ்வளவு வருடங்களை கடந்து விட்டோம், இனி வரக்கூடிய இந்த புத்தாண்டாவது சிறப்பாக இருக்கட்டும், நல்ல முறையில் கழிப்போம், நல்ல வியாபாரம் நல்ல முறையில் லாபத்தை தரட்டும், நம்முடைய குடும்பத்தில் சந்தோஷம் நிகழட்டும், நோய் நடிகற்ற வாழ்வு வரட்டும் என்று நாம் சிந்தித்துக் கொண்டிருப்போம். அது போன்றும் அல்லாஹ் தஆலா நடத்தி வைக்கட்டும். ஆனால் அன்பானவர்களே, சென்ற காலத்தை விட வருங்காலம் சிறப்பாக இருக்கும் என்று இஸ்லாமிய மார்க்க ரீதியாக நாம் பார்க்க முடியாது. சென்ற காலத்தை விட வருங்காலம் மிக மோசமாகத்தான் இருக்கும் என்று மார்க்கம் நமக்கு சொல்கின்றது. அன்பானவர்களே, சென்ற காலம் எப்படியோ இருந்தது, எப்படியெல்லாம் இருந்தது. நம்மை ஆட்சி செய்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் வரக்கூடிய காலங்களில் நமக்கு சிறந்த ஆட்சியாளர்கள் கிடைப்பார்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அது சாத்தியமில்லாத விஷயம். ஏனென்றால் நபி அவர்கள் சொன்னார்கள், காலங்கள் கியாமத்தை நெருங்க நெருங்க இந்த உலகமும் உலகத்தை ஆட்சி செய்யக்கூடியவர்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களும் தீய வழியின் பால் சென்று கொண்டே இருப்பார்கள். அப்பொழுது மனிதர்கள் நினைப்பார்கள், நம்மளை விட இந்த காலத்தை விட முன்னாடி சிறப்பா இருந்துச்சு, இப்ப செய்யக்கூடிய ஆட்சியை விட முற்காலத்து ஆட்சி சிறப்பாக இருந்துச்சு, என்னுடைய வயோதிகத்தை விட என்னுடைய வாலிபம் சிறப்பாக இருந்துச்சு, என்னுடைய வாலிபத்தை விட என்னுடைய சிறுபிராயம் சிறப்பாக இருந்துச்சு என்று எண்ணக்கூடிய சிந்தனை தான் உண்டாகும். காலங்கள் கடக்க கடக்க நமக்கு சிறந்த காலம் அமையும் என்று நாம் சிந்திப்பது ஒரு தவறான விஷயம். ஏன் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைருன் நாஸி கர்னி, காலத்தில் சிறந்த காலம், மக்களில் சிறந்தவர்கள் என்னுடைய காலத்து மக்கள், சஹாபாக்கள். நபி அவர்களுடைய காலத்தில் இருந்த சஹாபாக்கள் மக்களில் சிறந்தவர்களாக, அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். நபி அவர்களுடைய காலத்தில் இருந்தவர்கள் எல்லா மக்களையும் விட, உலகத்தில் தோன்றிய எல்லா மக்களையும் விட சிறந்தவர்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அடுத்து சொன்னார்கள், சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு பிறகு அவர்களை அடுத்தவர்கள், நபி அவர்களுடைய காலத்தை அடுத்து உள்ளவர்கள் தாபிஈன்கள், சஹாபாக்களை பார்த்தவர்கள், சஹாபாக்களிடத்தில் பாடம் கற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் சிறந்தவர்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். என்னுடைய காலத்தில் உள்ளவர்கள் சிறந்தவர்கள். ஏனென்றால் நபி அவர்கள் யாரை தர்பியத்து செய்தார்களோ, பக்குவப்படுத்தினார்களோ, மேன்மைப்படுத்தினார்களோ, நேர்வழியின் பக்கம் இழுத்து வந்தார்களோ, கொண்டு வந்தார்களோ, கற்றுக் கொடுத்தார்களோ, அவர்கள்தான் ஆக சிறந்தவர்கள் சஹாபாக்கள் மனிதர்களிலே. அதற்கு பிறகு சஹாபாக்கள் யாரிடத்தில் பாடம் பெற்றார்கள்? நபியவரிடத்தில் பாடம் பெற்ற அந்த சஹாபாக்களை பார்த்தவர்கள் அந்த காலத்து மக்கள், தாபிஈன்கள், சஹாபாக்களுக்கு பிறகு சிறந்தவர்கள். அடுத்து சொன்னார்கள், சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு அடுத்து உள்ளவர்கள். சஹாபாக்கள் காலத்தை அடுத்து தாபிஈன்கள், தாபிஈன்கள் காலத்திற்கு அடுத்து தபஅத் தாபிஈன்கள், தாபிஈன்களை பார்த்தவர்கள், சஹாபாக்களை பார்த்தவர்கள், அவர்கள் சிறந்தவர்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, திருமதி ஷரீஃப்ல வரக்கூடிய இந்த ஹதீஸ், அன்பானவர்களே, அடிப்படையாக நாம் பார்த்தோம் என்றால், ஒரு காலம் நபியவர்களுடைய காலத்தை நெருங்கி இருப்பவர்கள் அனைவரும் சிறந்தவர்களாக இருந்தார்கள். அந்த காலத்தை விட்டு எந்த அளவுக்கு நாம் தூரமாக இருந்து கொண்டிருக்கின்றோமோ நம்முடைய காலம் மோசமாக இருந்து கொண்டிருக்கிறது. காலம் என்று சொல்வது, நான் காலத்தை சொல்லவில்லை, நேரத்தையோ நாட்களையோ மாதத்தையோ நான் சொல்லவில்லை, அந்த காலத்து மனிதர்களை சொல்கிறேன். அன்பானவர்களே, இந்த காலத்து மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது, சிந்தனை எப்படி இருக்கின்றது, அமல்கள் எப்படி இருக்கின்றது, வியாபாரம் எப்படி இருக்கின்றது, கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்கின்றது, முற்காலத்து மக்களுடைய வாழ்க்கைக்கும் இப்ப உள்ள மக்களுக்குடைய வாழ்க்கைக்கும் வித்தியாசங்கள் எவ்வளவு மாறிவிட்டது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம்.
காலங்கள் கடக்க கடக்க நாம் எல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். நாகரிகத்தின் பக்கம் காலம் செல்கின்றது. புதிதாக சில விஷயங்களை கண்டுபிடிக்கின்றார்கள். காலம் முன்னேற்றத்தின் பக்கம் செல்கின்றது என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்தாலும் சில விஷயங்களை சிந்திக்கும் பொழுது பிற்காலமே சிறந்ததாக இருந்தது, இந்த காலம் மிக மோசமாக இருக்கிறது என்று சிந்திக்க தூண்டுகிறது. அன்பானவர்களே, அந்த அளவுக்கு பாவங்கள் அதிகமாகிவிட்டது, அந்த அளவுக்கு நன்மையினுடைய ஆர்வங்கள் குறைந்து விட்டது, தொழுகையின் பக்கம் மன ஈர்ப்பு என்பது இல்லாமல் ஆகிவிட்டது. குர்ஆனை ஓதுவதற்கு மக்கள் கிடைப்பதில்லை, நல்ல காரியங்கள் செய்வதில் மக்கள் அதிகமாக பார்க்க முடிவதில்லை. காலங்கள் வளர்ந்து கொண்டு, டெக்னாலஜி வளர்ந்து கொண்டிருந்தாலும் மக்களிடத்தில் ஈமான் என்பது சரிந்து கொண்டிருக்கின்றது, இஹ்லாஸ் என்பது சரிந்து கொண்டிருக்கின்றது, இறைவனுடைய நெருக்கம் என்பது இல்லாமல் போய் கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் இந்த காலங்கள் நமக்கு சிந்தனைக்கு கொண்டு வருகின்றது. அன்பானவர்களே, சஹாபாக்களுடைய காலம் முதல் நூற்றாண்டு, முதல் ஹிஜ்ரி நூற்றாண்டு வரை சஹாபாக்கள் அதையும் தாண்டி இருந்தார்கள். தாபிஈன்களுடைய காலம் இரண்டாவது தலைமுறையினர்கள், இஸ்லாத்தினுடைய இரண்டாவது தலைமுறையினர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் தாபிஈன்கள் ஹிஜ்ரி 180 வரை இருந்தார்கள். அதற்கு அடுத்து ஹிஜ்ரி 220 வரை தபஅத் தாபிஈன்கள், இமாம்கள் எல்லாம் உருவானார்கள். அன்பானவர்களே, இந்த காலம் பொற்காலமாக இருந்தது. இந்த மனிதர்களிடத்தில் நல்லமல்களும் ஈமானும் வலுவாக இருந்தது. அதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், காலத்தில் சிறந்த மக்களில் சிறந்தவர்கள் என்னுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள், அதற்கு அடுத்து உள்ளவர்கள், அதற்கு அடுத்து உள்ளவர்கள் என்று நபி அவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள். அன்பானவர்களே, அப்ப காலங்கள் கடக்க கடக்க உலகத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. அது இஸ்லாமிய ரீதியாக பார்த்தோம் என்றால் மக்களிடத்தில் ஈமானுடைய தாக்கம் என்பது குறைந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நமக்கு விளங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், வலா ஷக்க அன்ன அவ்வளு குல்லு உம்மத்தின், எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய ஆரம்ப அந்த முதல் தலைமுறையினர்கள் சிறந்தவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். கைரும் மின் ஆசிரியா, கடைசியாக வரக்கூடிய அந்த மக்களை விட இந்த சமுதாயத்தில் இஸ்லாமிய நபியவர்களுடைய உம்மத்தில் முதல் சமுதாய மக்கள் சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள், கடைசியாக வரக்கூடிய இந்த மக்களை விட என்று இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்றால் காலங்கள் கடக்க கடக்க நபியவர்களுடைய காலத்தை விட்டும் நாம் தூரமாகி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையும் ஈமானை கொண்டும் இஸ்லாத்தை கொண்டும் தூரமாகி கொண்டிருக்கிறது என்பது கவலைக்குரிய விஷயம். அன்பானவர்களே, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், லம்மா கானல் யௌமுல் லதி தഖல ஃபீஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நாள் மதீனாவில் நுழைந்தார்களோ, மதீனா நகரத்திற்குள் நபியவர்களும் சில சஹாபாக்களும் உள் வந்தார்களோ, ஹிஜ்ரத் செய்து மதீனாக்குள் நுழைந்தார்களோ, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், அல் மதீனத்து அவாஅ மின்ஹா குல்லு ஷைஇன், அந்த நாள் மதீனாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வஸ்துக்களும் ஜொலித்தது, ஒவ்வொரு பொருட்களும் ஜொலித்தது. நபியவர்களுடைய வருகை, நபியவர்கள் மதீனாவில் நுழைந்த போது ஒவ்வொரு பொருட்களும் ஜொலித்தது, மின்னியது, பிரகாசித்தது. நபியவர்களுடைய வருகை மதீனாவிற்குள் வந்த பிறகு பலம்மா கானல்லதி மாத ஃபீஹி அவ்வளவு மின்ஹா குஷை, நபியவர்களுக்கு எப்பொழுது இந்த உலகத்தை விட்டு பிரிவு ஏற்பட்டதோ, அடக்கம் செய்து விட்டார்களோ, அப்பொழுது சொல்கிறார்கள், நபியவர்களுடைய அந்த பிரிவினுடைய அந்த நாள் மதீனாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளிலும் இருள் சூழ்ந்து விட்டது. மதீனாவில் இருக்கக்கூடிய தெருக்களிலும், மதீனத்து மக்களுடைய முகங்களிலும், மதீனத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகளிலும், எல்லா பொருட்களிலும் இருள் சூழ்ந்து
சூழ்ந்து விட்டது. நபி அவர்கள் உள் நுழையும் பொழுது ஜொலித்த அந்த மதீனா, நபி அவர்களை அடக்கம் செய்த பிறகு அங்கு இருள் சூழ்ந்து விட்டது என்று சொன்னார்கள். பலம்மா நவப்புனா அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் யதிய ஹத்தா அன்கரஹ குலூபனா. எப்பொழுது நபி அவர்களை நாங்கள் கபர்ல வைத்துவிட்டு அந்த கையில் இருக்கக்கூடிய மண்ணை நாங்கள் உதறணுமோ அந்த நேரத்திலேயே எங்களுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. நபி அவர்களுடைய காலத்தில் உள்ளத்தில் இருந்த அந்த ஜோதி, நபி அவர்களுடைய காலத்தில் உள்ளத்தில் இருந்த அந்த பிரகாசம், நபி அவர்களை மன்னரையில் வைத்த பிறகு எங்களுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு விட்டது என்று ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, சிறந்த காலம் நபி அவர்களுடைய காலம், அதற்கு பிறகு சஹாபாக்களுடைய காலம், அதற்கு பிறகு தாபிஈன்களுடைய காலம், அதற்கு பிறகு தபூத் தாபிஈன்களுடைய காலம். அன்பானவர்களே, ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், குன்னா மஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த அந்த காலம் இருக்கிறதே, அந்த நேரம் வஇன்னமா வஜ்ஹுனா வாஹிதுன், எங்களுடைய எல்லோருடைய முகமும் ஒரே விஷயத்தை, ஒரே சிந்தனையை சிந்திக்கக்கூடியதாக எங்களுடைய உள்ளமும் உடலும் இருந்தது. ஃபலம்மா குபில நவரனா ஹாக்கதா ஹாக்கதா, எப்பொழுது நபி அவர்களுடைய அந்த மறைவு ஏற்பட்டதோ அதற்கு பிறகு எங்களுடைய உள்ளங்களிலும் எங்களுடைய வாழ்க்கை முறைகளிலும் மாற்றங்கள், உலக ஆசையும் மறுமையினுடைய ஆசையும் மாறுபட்டு எங்களுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டது என்று ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹிஜ்ரி 210 279 வரை வாழ்ந்தவர்கள். திருமதி ஷரீப் என்ற ஹதீஸ் கிரந்தங்களை அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். பல ஆயிரம் ஹதீசுகளை மனனம் செய்து அவர்கள் திருமதி ஷரீப் என்ற அந்த கிதாபை எழுதியிருக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த காலத்தில், அவங்க வாலிபத்தில் மிக மிக சிறந்த ஒரு ஆணழகனாக இருந்தார்கள். மிக சிறந்த ஒரு அழகு சௌந்தரியம் உள்ள ஒரு சிறந்த ஒரு ஆணாக இருந்தார்கள். அவங்க நாட்டு மக்கள், அந்த ஊர் மக்கள் எல்லாம், பெண்கள் எல்லாம் ஆசைப்பட்டார்கள், நான் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை, திருமதி இமாம் அவர்களை திருமணம் முடிக்க வேண்டும் என்று 200க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆசைப்பட்டார்கள். அந்த அளவுக்கு அழகான ஒரு வாலிபனாக இருந்தார்கள். இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு முறை ஒரு பெண்மணி மார்க்க விஷயத்தில் சந்தேகம் கேட்க வேண்டும் என்ற ஒரு யோசனையில் என்னுடைய வீட்டுக்குள் நுழைந்து விட்டால், கதவை தட்டி எனக்கு ஒரு சந்தேகம் தெளிவு வேணும், வீட்டுக்குள்ள வந்து அந்த பெண்மணி கதவு தாளிட்டு விட்டு உள்ளே நுழைந்து இமாம் அவர்களிடத்தில் தவறான ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டு விட்டது. அப்பொழுது இமாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், இறைவனின் நாட்டம் எதுவோ அதுதான் நடக்கும், அல்லாஹ்வை பயந்து கொள், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். நீ என்ன திருமணம் முடிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் அல்லாஹ் நாடுனாத்தான் அது நடக்கும், நான் எந்த ஒரு தவறும் செய்ய மாட்டேன். அந்த பெண்மணியை துரத்தி விட்டாங்க. காலங்கள் கடந்தது. பிறகு இமாம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய 50 வயது, அந்த நேரத்தில் ஒரு முறை தொழுது விட்டு அமர்ந்திருக்கின்றேன், என்னுடைய உள்ளத்தில் ஒரு தவறான எண்ணம் ஏற்பட்டது. சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது நீ தவறு செய்வதை விட்டும் தப்பித்துக் கொண்டாயே என்று தவறான எண்ணம் எனக்கு உள்ளத்தில் ஏற்பட்டது. கவலைப்பட்டு அழுதார்கள், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டார்கள். வாலிபத்தில் உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு, அதை தவற விட்டுட்டியப்பா அப்படின்ற எண்ணம் என்னுடைய நப்சு என்ன தீய எண்ணத்தை உண்டு பண்ணியது. கவலைப்பட்டு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு தூங்கினார்கள். தூக்கத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டார்கள். இமாம் அவர்கள் நபி அவர்களிடத்தில் சில விஷயங்களை கேட்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், நாயகமே,
அதிக சக்தியும் குறைந்த ஞானமும் குறைந்த இரையச்சமும் இருந்த அந்த நாளில் தவறிலிருந்து முழுமையாக நான் தப்பித்துக் கொண்டேன். வாலிபத்துல அந்த அளவுக்கு எனக்கு அறிவாற்றல் இல்லை, ஆனா அதிக சக்தி இருந்துச்சு. வாலிபத்தினுடைய அந்த துடுக்கு இருந்தது. ஆனா அந்த நேரத்தில் நான் அந்த தவறான விஷயத்தை விட்டு தப்பித்துக் கொண்டேன். ஆனா இப்பொழுது என்னிடத்தில் அதிக இல்மும் அதிக இறை அச்சமும் உடலில் சக்தி குறைவும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் என்னுடைய உள்ளத்தில் இது போன்ற தவறான எண்ணம் ஏற்பட்டு விட்டதே, யா ரசூலல்லாஹ், என்ன காரணம் என்று கேட்டார்கள். அன்பானவர்களே, அப்பயே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் அவர்களிடத்தில் சொன்னாங்க, நீங்க வாலிபத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய காலத்தோடு அருகாமையில் இருந்தீர்கள், என்னுடைய காலத்திற்கு அருகாமையில் இருந்தீர்கள். இப்பொழுது வயோதிகத்தை அடையும் பொழுது என்னுடைய காலத்தை விட்டும் தூரமாக, சில ஆண்டுகள் கடந்து தூரமாக ஆகிவிட்டது. அதனால் தான் உங்களுக்கு இது போன்ற உள்ள மாற்றங்கள், என்ன மாற்றங்கள் ஏற்பட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், காலங்கள் கடக்க கடக்க, நேரங்கள் கழிய கழிய, வருடங்கள் கடக்க கடக்க மனிதனுடைய வாழ்வில் உள்ளத்திலும் மாற்றங்கள் ஏற்படுகின்றது, ஈமானிலும் மாற்றங்கள் ஏற்படுகின்றது, காலங்களும் சீர்கெட்டு போய் கொண்டிருக்கின்றன. அன்பானவர்களே, எந்த அளவுக்கு இன்னைக்கு காலங்கள் சீர்கெட்டு போச்சு. தவறை தவறாக நினைக்காமல் செய்யக்கூடிய ஒரு காலமாக ஆயிடுச்சு. ஒரு காலம் இருந்துச்சு, இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னாங்க, எங்களுடைய காலத்துல தீய எண்ணத்தையும் நாங்கள் ஹராமாக எண்ணினோம். ஏதாவது கெட்ட எண்ணம் ஏற்பட்டுச்சுன்னா, ஒரு ஹராமான விஷயத்தை நம்ம நினைச்சிட்டோமே என்ற கவலை ஏற்பட்டுச்சு. உங்களுடைய காலம் எப்படி ஆகிவிட்டது என்றால், தீய எண்ணங்களை எண்ணிக்கொண்டே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக உங்களுடைய காலங்கள் மாறிவிட்டது என்று இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். என்றால் இன்றைய காலம் என்பது காலங்கள் கடக்க கடக்க பலவிதமான மாற்றங்கள். இன்னைக்கு தவறான விஷயங்கள் தவறாக நினைப்பதில்லை. அன்னைக்கு தவறான விஷயங்களை ஹராமாக நினைத்துக் கொண்டிருந்தவர்கள் இன்னைக்கு தவறான விஷயங்களை, இதுதான் இன்னைக்கு கால சூழ்நிலையில ட்ரெண்டா இருக்குது, எல்லோரும் இதைத்தான் செய்யறாங்க, அதனால இதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. உதாரணத்துக்கு பார்த்தோம் சொன்னா, கள்ள தொடர்பு, கள்ள காதல் ஒரு காலத்தில் தவறாக நினைந்துச்சு. விபச்சாரம் ஒரு காலத்தில் தவறாக நினைத்து கொண்டிருந்த இந்த மக்கள் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு பாருங்க. கேர்ள் ஃப்ரெண்டு தொடர்பு, பாய் ஃப்ரெண்டு உடைய தொடர்பு. எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கிறாங்க, எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு இருக்கிறாங்க, அவங்களோடு நான் தொடர்புல இருக்கிறேன். இது தவறா இன்னைக்கு நினைக்க மாட்டாங்க மக்கள். வப்பாட்டி வைத்துக் கொண்டிருந்ததை தவறாக நினைத்த காலம் இன்னைக்கு எப்படி இருக்குங்க. கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு வைத்துக் கொள்வதை தவறாக நினைக்காத ஒரு சூழ்நிலை உண்டாகிவிட்டது. சிகரெட்டும் பீடியும் குடிப்பதற்கு பாவமாக நினைத்துக் கொண்டிருந்த மக்கள் இன்னைக்கு சாராயம் குடிப்பதையும் பாவமாக நினைக்க மாட்டாங்க. காலங்கள் மாறிவிட்டது, பாவங்கள் பெருகிவிட்டது, பசாதான காலத்தில் நாம் நுழைந்து கொண்டிருக்கின்றோம். இந்த காலத்துல நாம் அல்லாஹ்விடத்தில் பாவத்தை விட்டும் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால், முதல்ல எதுவெல்லாம் மார்க்கத்தை விட்டும் நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் தராத ஒரு விஷயத்தை நம்ம விட்டுவிடும். ஹுஸ்னுல் இஸ்லாமி நபி அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாத்துல எது சிறந்ததுன்னு சொன்னா தர்க்குஹு மாலா யஅனி, எது நமக்கு எது தேவையில்லையோ, தேவையில்லாத விஷயத்தை விட்டுரும். எந்த உலகத்திலேயும் உலகம் சார்ந்தும் எந்த பிரயோஜனம் இல்லை, மறுமை சார்ந்தும் எந்த பிரயோஜனம் இல்லாத அந்த காரியத்தை நம்ம விட்டுட்டோம் சொன்னா, இன்றைய நேரத்தை ஒவ்வொரு நேரத்தையும் நாம் பாதுகாத்தால் இன்றைய நாள் சிறந்ததாக இருக்கும். இன்றைய நாளை நாம் பாதுகாத்தால் நாளைய அந்த வாரம் சிறந்ததாக அமையும். இந்த வாரத்தை நாம் சிறந்ததாக அமைத்தால் இந்த மாதம் நமக்கு சிறந்ததாக அமையும். ஒரு மாதம் சிறந்ததாக, ஒவ்வொரு மாதத்தையும் சிறந்ததாக அமைத்தால் ஒவ்வொரு வருடமும் நமக்கு சிறந்ததாக, நல்ல அமல்கள் செய்யக்கூடியதாக,
இறைவனுடைய நெருக்கத்தை தரக்கூடியதாக அமையும். அதனால் ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு காலத்தையும் நல்ல அமல்களில் ஈடுபடுத்தி இறை நெருக்கத்தை பெறுவதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.